எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு ஒரு அருமையான பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ஆனால் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா நம்ம வீட்டில் வீட்டுக்காரோ இல்லை பசங்க தனியாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி குழம்பெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டு போனால் அவங்க வெறும் சாதம் மட்டும் வெடித்து இந்த குழம்புக்கு எமர்ஜென்சி சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி மிளகு குழம்பு, பூண்டு குழம்பு, காரக்குழம்பு, புளி குழம்புலாம் செய்யும்போது முட்டை தொக்கு ஒன்று செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த முட்டையோட வேக வச்ச முட்டை செய்யணும். அது வேக வச்ச முட்டையில் செஞ்சு வச்சிங்கன்னா தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சியும் பூண்டு வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பூண்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் குட்டியாக ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லெண்ணெய் இது செக்கில் ஆட்டின எண்ணெய். நம்ம பிரியா வீட்டிலேருந்து கொடுத்து அமிச்சது, அவங்க காட்டில் வளைஞ்சது. எண்ணெய் கலரே பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரிஜினல்லாம் இந்த மாதிரி இருக்குது, எந்த கலப்படமும் இல்லாமல் தான் நெல்லெண்ணெய் இந்த கலரில் தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிக்கிறதுக்கும் அதுதான், வதக்கி அரைக்கிறதுக்கும் நல்லெண்ணெயில் தான் சேர்க்குறேன் நான். இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கப்பு ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தேன். அப்பா எல்லாம் இன்றைக்கி நீ ஏன் இந்த ஸ்டீலு இந்த மாதிரியே செய்கிறேன், இதெல்லாம் எவ்வளோ ஷோவாக இருக்குது, இந்த மாதிரிலாம் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவர் மிளகு சீரகம் மட்டும் இதில் எடுத்து வச்சார். கரெக்டா? இனிமேல் இனிமேல் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 15 பல் பெருசாக பூண்டு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நெல்லெண்ணெய் பொங்கி வருங்க. ஒரிஜினல் எண்ணெய்னா இந்த மாதிரி தான் பொங்கி வரும். அது கூடவே சின்னதாக ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த பூண்டு, இந்த வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம்லாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கின உடனே நான் பெருசு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய பெரிய தக்காளின்றதுனால 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதை சேர்த்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளுக்கு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் எண்ணெயிலே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இந்த சூட்டில் கலந்து கொடுத்துட்டா போதும். ரொம்ப நேரம் வதக்கும் போது கலர் மாறிடும். அதனால் இப்படி அந்த சூட்லேயே கலந்து கொடுத்துட்டு நாம் இறக்கி வச்சிடலாம். ஆமாம், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலான்னு நினச்சேன். அடுத்தது நம்ம தாளிக்கணும்ல, அதனால் வேணாம், ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னு. ஓரம் வச்சுட்டு ஆமாம், இப்போ இது சூடாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே குழம்பு தாளிச்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யுங்க. இப்போ நான் எல்லாமே கொஞ்சமாக எடுத்துறதுனால இந்த குட்டி மண் சட்டி நமக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்றுறேன்னு என்னை திட்டக்கூடாது. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா தான் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 4 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வெந்தயம் கொஞ்சம், கடுகு, சீரகம் இதை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் பாருங்கள், நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, அதாவது 100 கிராமுக்கு மேலே இருக்கும் பூண்டு எடுத்துக்கிட்டேன். என் கைப்பிடியிலே நான் சேர்க்குறேன் பாருங்கள். பூண்டு குழம்புனா பூண்டு தாங்க நிறையா இருக்கணும். 2 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கூடவே சின்ன வெங்காயம் அதுவும் ஒரு 2 கைப்பிடி அளவு, ஒரு 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே சேர்த்துருங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வதங்கிடும், தனித்தனியாக சேர்க்க வேணாம். பூண்டு சேர்த்தோன்னே வெங்காயமும் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுக்கிறோம்ல மசாலாலாம், அது மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு வேகணுமே தவிர நல்லா கலர் மாறக்கூடாது. பூண்டு இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். இப்படி நம்ம கரண்டியில் பண்ணும்போது பாருங்கள் அப்படியே இறங்குது, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க. இதை எண்ணெயில் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்புக்கு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கணும் குழம்பு.
இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிடலையே அதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அது வேஸ்ட்டாக தானே போகும் மசாலாலாம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கரண்டி குழம்பு இருந்தால் ஒரு 2 கப்பு சாதம் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கொதித்து நம்ம ஊற்றணும் இல்லையா எண்ணெய், அதெல்லாம் வந்து தெளிஞ்சு வரும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து சரியான பக்குவம். பிரிஞ்சு வந்தாதான் ஆமாம், குழம்பு பக்குவத்துக்கு வந்ததுன்னா சரியான பக்குவம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ நம்ம பூண்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் மசால் புளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தா கரெக்டான அளவு தெரியும். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டு அப்புறம் உப்பு பத்தலைன்னு மறுபடியும் சேர்க்கும் போது உப்பு அதிகமாகிடும். அதனால் வந்து கடைசியாக எல்லாம் தண்ணியெலாம் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இப்போ ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நான் வந்து எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் அவங்க ஸ்டவ் ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுவேன். அதுக்குள்ளே மற்ற வேலைலாம் செஞ்சுடுவேன். குழம்பு அந்த மாதிரி கொதிக்கும் போது நல்ல தேன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ தெரியுதா நான் சொன்னது? ஓகே, நான் புரிஞ்சிட்டேன். குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வந்து தெளிஞ்சு வந்ததுன்னா நம்ம பூண்டு குழம்பு ரெடி. குழம்பு பக்குவத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம், ரெடி ஆயிடுச்சா? இப்போ வந்து கடைசியாக எப்போவுமே பூண்டு இஞ்சி இந்த மாதிரிலாம் குழம்பு வைக்கும் போது கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கணும். இந்த 1 ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்காதீங்க. ஆனால் இந்த வெல்லத்தை சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு வந்து இன்னும் டபுளாக வந்து கூட்டி கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க. ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதை நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து இந்த பூண்டு குழம்புக்கு முட்டை வறுவல் ஒன்று தொக்கு செய்ய போகிறேங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இது அப்படியே கொதிக்கட்டும். இந்த முட்டை தொக்குக்கு வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு. இங்கே வந்து ஒரு 10 பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கங்க. இந்த முட்டை தொக்குக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்காதீங்க, முழுசாக பூண்டு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி இடித்து சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் மாறணும், ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக அது பாருங்கள், இந்த மாதிரி வந்து கலர் மாறணும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், நான் எடுத்த 4 முட்டைக்கு வந்து ஒரு வெங்காயம் போதும். உங்களுக்கு வெங்காயத்தொக்கு நிறையா வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நீல வாக்கல் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வந்து இந்த முட்டையோடு சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். பாருங்கள், வெல்லம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டோம். நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னாலும் கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் இது நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக வந்து இந்த மழை காலத்திலலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது மிளகு சீரகெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சரியாக போயிடும், அதிகம் ஏன் பயப்படுற, உப்புலாம் கரெக்டாக இருக்கும். ஆகாது. நான் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இது எங்கே தெரியுமா சாப்பிட்டேன் ஒரு முறை, இது கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு, அதாவது கலர் மாறக்கூடாது, இந்த உப்பு காரெல்லாம் வந்து வெங்காயத்தில் வந்து சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். நாளைக்கு உனக்கு வித்தியாசமான முறையில் ஒரு எக் ஃப்ரை செஞ்சு தரேன். நீங்கள் செஞ்சு தரீங்களா? செஞ்சு தரேன். இப்போ மழை வரப்போகுது. ரொம்ப நாளாக வந்து ஏதாவது அப்பாவை சமைக்க சொல்லுங்கம்மா, அப்பாவை சமைக்க சொல்லுங்கன்னு கமெண்ட்டில் அவங்கள கேட்டு சலிச்சு போய் இப்போ ஒரு 10 வீடியோவில் யாருமே கேட்குறதில்ல உங்களை. அவங்களே கேட்டு பார்த்துட்டாங்க. போண்டா குழம்பு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறீங்க அவங்களுக்கு. ஆமாம். எக் ஃப்ரை ஒன்று நான் ஒரு இடத்துல பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. ஓ அப்படியா? அப்போ நாளைக்கு உங்கள் சமையல் 2 விதமாக செஞ்சு பார்த்தாங்க. எக் ஒன்று, காலிஃப்ளவர் ஒன்று, கேரளா ஸ்டைல் காலிஃப்ளவர் சொல்லிட்டாங்க. சரியான டேஸ்ட் அது. எக் ஃப்ரையும் நல்லா இருந்தது. நாளைக்கு அந்த எக் ஃப்ரைக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு அதுக்கு சில பொருளெல்லாம் போடணும். அந்த என்னென்ன பொருள் போடுறதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு. ஓ, யாரோ செஞ்சது கேட்டு வந்து செய்ய போகிறீங்களா? பார்த்து நாங்கள் செஞ்சது. சரி பரவாயில்ல, தெரியலன்னா கேட்டு கூட தெரிஞ்சு செய்யலாம். கேட்டு வந்து செய்யணும். சரி, இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும்.
இது அப்படியே வந்து கொஞ்சம் சூடு ஆறணும். இந்த சூட்டோடவே வந்து நம்ம முட்டையில் வைக்க முடியாது, சூடு ஆறணும். சூடு நல்லா ஆறட்டும். பாருங்கள், நான் வந்து 4 முட்டை எடுத்தேன். இந்த மாதிரி வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுங்க முட்டையை. கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கணும் இல்லையா, இந்த வெங்காயத்தை எடுத்து இது மேலே வச்சுடுங்க. இதை நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேங்க, எங்கள் பையன் வாங்கி கொடுத்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை வாங்கி கொடுத்தான், அது நல்லா இருந்ததால் மறுபடியும் இன்னொரு முட்டை கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் நான். இப்படி வச்சுட்டு கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு முட்டை அப்படியே ஃபுல்லாக வாயில் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஆனால் எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட முடியல, கடித்து சாப்பிட்டேன் நான். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி இப்படி வச்சிடுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களா. அவங்க வந்து அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் நமக்கு வீட்டில் தேவையில்லைங்க. இது மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டாவே போதும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நல்லா சுட சுட சாதம், நல்லா பூண்டு நிறையா சேர்த்து, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து ஒரு பூண்டு குழம்பு, ஒரு கரண்டி வச்சா ஒரு ஆள் வந்து சாப்பாடு சாப்பிடலாம், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எந்த மாதிரி முட்டைன்னு எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்ட மாதிரி இப்படி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சேன். ஆனால் ரொம்ப அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்போம், ஆனால் எனக்கு தெரியல அது பேர். இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் சொன்னால், எனக்கு வாங்கி கொடுத்ததுனால அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சு மதியம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சமைச்சு சாப்பிட்டு காமிச்சு, தெரியுமா? சாப்பிட்டு காட்டுறது ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லு, நீ தான் சமைக்கிறேன். ஓ அப்படியா? அதுதான் சொல்கிறேன், சமைச்சிட்டு கேமரா வச்சே எடுத்துக்கணும்ல நான் இத்தனை நாளாக, அதனால் வந்து அவ்வளோ காமிச்சதில்லைன்ற. எனக்கு வந்து பூண்டு ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு நிறைய பூண்டு சாப்பிடுவேன் நான். பாருங்கள் எவ்வளோ பூண்டு போட்டுக்கிறேன். இப்போது இந்த முட்டையை வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு, இந்த மாதிரி பூண்டு குழம்பு அதிகம் வந்து நான் வெந்தய குழம்பு நிறையா செய்வேங்க. வீட்டில் எல்லாருக்குமே பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ முட்டை வந்து வேக வச்சுடுவேன். எல்லோரும் ஒரு முட்டை தான் சாப்பிடுவேன், ஆனால் நான் 2-3 கூட சாப்பிடுவேன். எனக்கு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த பொடி மாசு, ஆம்லேட்டு இந்த மாதிரி விட நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டு பாருங்களா, அது உடம்புக்கே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா வீட்டில் வந்து நம்ம வேலை அதிகமாக செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி இருந்தால் தானே ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். அதனால் நான் முட்டை வந்து நான் ரொம்ப நல்லாவே அதிகமாக சாப்பிடுவேன். ஆனால் வேக வச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வேக வச்சு இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்போட வந்து சாப்பிடுவேன் நான். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு இந்த இதெல்லாம் என்னது சாட் மசாலா அதெல்லாம் வந்து போடுவாங்க, இந்த என்னது சாஸ் எல்லாம் ஊற்றுவாங்க, அதெல்லாம் சோயா சாஸ் எல்லாம் ஊற்றி அந்த டேஸ்ட் வந்து வர வச்சுடுவாங்க. அது வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யலை, வீட்டில் இருந்தது, அதை நான் மறந்துட்டேன். ஆனால் நம்ம சாதாரணமாக இப்படியே செய்கிறது ரொம்ப டேஸ்ட் ஆகுதுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், அவர் வீடியோ எடுக்கலப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பூண்டு குழம்பு வந்து எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். அதுவும் நல்லெண்ணெயில் சமைக்கும் போது அந்த நெல்லெண்ணோடைய வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்லு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும், ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். நான் புளிப்பு கொஞ்சமாக கம்மியாக இருக்குங்க, ஆனால் இதுவே போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோடு ஜாஸ்தி சேர்த்துங்க. இந்த முட்டை தொக்குக்கும் பூண்டு குழம்புக்கும் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே வந்து பேசாமல் வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம். அந்த வீடியோவுக்கு நல்ல கமெண்ட் வந்திருக்கு, அதுவும் எப்படி இருக்குது இதே மாதிரி நீங்கள் வாரம் போடுங்கம்மா. ஆனால் நாங்கள் வந்து ஸ்டாக் இப்போ எடுத்து வச்சுருக்கோம், வேணானாலும் நாங்கள் அதை போட்டு தான் ஆகணும். இதே மாதிரி நல்லா இருந்தால் வாரத்தில் 2 கூட நான் வந்து எடுத்து போகிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எப்படி செய்கிறோம், நம்ம இந்த மாதிரி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வேலை செஞ்சு நம்ம வந்து பேசாமல் வீடியோ எடுத்து போடலாம். அதுக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சொல்ல தான் நமக்கு வந்து இப்படி மாற்றி செய்யலாம், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சமையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.